Hi, welcome to my channel. This is Zero to Genius in Commerce and Accountancy classes. நம்ம பார்க்குறது Commerce 12th Standard Chapter 18 Redressal Grievance Redressal Mechanism. Grievanceனா problem, redressalனா solving and mechanismனா ஒரு council or a body. Okay, that's problem solving council or a body is called as a grievance redressal mechanism. ஸோ இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ப்ராப்பராக டெக்ஸ்ட் புக்கில் இல்லை. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து காமனாக இருக்குது. எல்லா இடத்துல எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க கஸ்டமர், தட் இஸ் ஏமாத்துறாங்க கஸ்டமர்ஸை. அவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற ஒரு இடம் தான் வந்து இந்த ரெட்ரீசல் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு இது. ஓகே, இது இல்லை அந்த ப்ராப்பராக இல்லைன்னா இது நான் எழுதியிருக்கேன். redressal mechanism takes any action on issues. ஏதோ ஒரு கஸ்டமர் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போட்டாங்கன்னா அது நெசசரி ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, கஸ்டமரை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் வந்து redressal mechanism சொல்லுவாங்க. ஓகே, வாட் யூ நோ அபவுட் த நேஷ்னல் கமிஷன்? ஃபர்ஸ்ட் இதோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது கவுன்சில்ஸ் சொல்லுவாங்க, 3 கவுன்சில்: டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம், ஸ்டேட் கமிஷன் அண்ட் நேஷ்னல் கமிஷன்ஸ். ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஃபோரமில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 lakhs காம்பன்சேஷன் இருக்குது. 20 lakhஸில் எனக்கு பிரச்சனை, 0 to 20 lakhsக்குள்ளே எனக்கு காம்பன்சேஷனு யூ கேன் ஃபைல் இட் இன் த டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம். 20 lakhs to 1 crore இருந்துச்சுன்னா யூ கேன் ஃபைல் இட் இன் த ஸ்டேட் கமிஷன். 1 crore மேலே இருந்துச்சுன்னா யூ கேன் ஃபைல் அ கேஸ் இன் த நேஷ்னல் கமிஷன். ஜஸ்ட் லைக் அ கோர்ட்டில் நம்ம எப்படி கேஸ் போடுவோம் அதே மாதிரி இது டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம், ஸ்டேட் கமிஷன் அண்ட் நேஷ்னல் கமிஷன். ஸோ ரைட் அபவுட் த நேஷ்னல் கமிஷன். நேஷ்னல் கமிஷன் என்னது, இந்தியா வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா விச் வாஸ் செட்டப் இன் 1988 அண்டர் த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. இதோட ஹெட் ஆஃபீஸ் நியூ டெல்லியில் இருக்குது. கமிஷன் வந்து சர்விங் ரிட்டையர்ட் ஜட்ஜ் அவங்க தான் இருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட்டோட ரிட்டையர்ட் ஜட்ஜ் தான் அதில் வந்து பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க. இது வந்து நேஷ்னல் கமிஷன், என்டிஸ் நேஷ்னல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன். ஒரு சிம்பிளாக ஒரு வேர்ட் வந்து நேஷ்னல் கமிஷன் சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் எழுதலாம் 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து ஜுடிஷியரி, மற்ற பேர் வந்து எல்லா நாலேஜ் இருக்கணும், ஒரு உமன் இருக்கணும்னு சொல்லிட்டு இது இங்கே 2 மார்க்ஸ் இருக்கிறதுனால இங்கே வரும் போதும். வாட் யூ மீன் பை ஸ்டேட் கமிஷன்? அதே தான். ஸ்டேட் கமிஷன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து யார் ஹெட்டாக இருப்பாங்கனாக்கா ஹைகோர்ட் ஜட்ஜு ஹெட்டாக இருப்பாங்க. ஓகே, ஸோ ஏதாவது அவங்களுக்கு வந்து 20 lakhs மேலே ஏதாவது ஒரு காம்பன்சேஷனோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா 20 lakhs to 1 crore அப்போ அவங்க ஸ்டேட் கமிஷன் அவங்க இது பண்ணுவாங்க. ரைட். டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம் வந்து சேம் திங். டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம்னு அவங்களோட காம்பன்சேஷன் 0 to 20 lakhsக்குள்ளே இருந்துச்சுன்னா அப்போ அவங்க வந்து எல்லா இடத்துல ஒரு டிஸ்ட்ரிக்க்கு ஒரு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் இருக்கும். ரைட். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போஸ் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம்னா எனக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லைன்னா ஐ கேன் கோ டு ஸ்டேட். அங்கேயும் எனக்கு சாட்டிஸ்ஃபை இல்லைன்னா ஐ கேன் கோ வித் த சென்ட்ரல். ஸோ இதுவும் ஒன்று. நெக்ஸ்ட்டு, ஹூ ஆர் த மெம்பர்ஸ் ஆஃப் த நேஷ்னல் கமிஷன்? நேஷ்னல் கமிஷன் பற்றி படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து ஜுடிஷியரி, அதை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுன்னு சொன்னோன்னா மீதி பேர் வந்து நாலேஜ் எக்ஸ்பர்டைஸ் ஃப்ரம் அதர் ஃபீல்ட், ஒரு ஃபீல்டில் இருக்கவங்க. அதில் கண்டிப்பாக ஒருத்தவங்க உமனாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு, ஹூ ஆர் த மெம்பர்ஸ் இன் த ஸ்டேட் கமிஷன்? ஸ்டேட் கமிஷன் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. அதே தான். அவங்க யார் இருப்பாங்க? ஹைகோர்ட் ஜட்ஜு, அவர் தான் வந்து ஹெட்டாக இருப்பார். 2 other மெம்பர்ஸ் இருப்பாங்க. சேம் திங், எபிலிட்டி, இன்டிகிரிட்டி. அதில் ஒன் மெம்பர் வந்து உமனாக இருக்கும். ஓகே, ஒன் ஷுட் பி உமன். அதில் அடிக்குவேட் நாலேஜ், எக்கனாமிக்ஸில், லாவில், காமர்ஸ்லலாம் நாலேஜ் இருக்கும். நெக்ஸ்ட்டு, ரைட் அபவுட் த வாலண்டரி ஆர்கனைசேஷன். இது நிறையா ஒரு லிஸ்ட்டு மாதிரி இருக்கும், நீங்கள் படிக்கணும். வாலண்டரி கன்சியூமர் ஆர்கனைசேஷன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கன்சியூமர் கிட்ட போயிட்டு வாலண்டராகிட்ட அவங்களோட ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் பற்றி சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு ஒரு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் பற்றி அவேர்னஸே இல்லை, அதை பற்றி அவேர் பண்ணுவாங்க. நிறைய வெல்ஃபேர் ஃபண்ட்ஸ் எல்லாம் கைடன்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் வைட் நெட்வொர்க் க்ரியேட் பண்ணுவாங்க. ஒரு கஸ்டமருக்கு ஒரு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அவங்களுக்கு ரீச் பண்ண முடியலன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு, எக்ஸ்பிளைன் த ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் National Commission, if any compensation is above 1 crore, you can file it in the National Commission. So same thing நான் இப்போ சொன்னது தான். இந்த மெயினாக ஜூரிடிக்ஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் மோர் தென் 1 crore இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஆர்டர்ஸ் ஃப்ரம் த ஸ்டேட் கமிஷன்லேருந்து வரணும். எல்லாமே ரெக்கார்ட்ஸு எல்லாமே வந்து ஸ்டேட் கமிஷன், டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம்லேருந்து வந்தால் மட்டும் இவங்க பார்ப்பாங்க. ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஸ்டேட் கமிஷன் சேம் திங். இது ஃபுல்லாக இவங்க வந்து 20 lakhs 0 to 20 lakhs அண்ட் அபவ் 1 crore பிலோ இருந்தால் அவங்க பார்ப்பாங்க. சேம் திங் டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம்லேருந்து இது வந்திருக்கணும்.
நெக்ஸ்ட் பவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கமிஷன் ஆஸ் அ பவர் டு கால் ரெக்கார்ட் எவ்ரி திங் நீங்கள் சேம் அது எப்படி படிக்கிறீங்களோ அதே தான். பட் அங்கே நேஷ்னலி இங்கே ஸ்டேட்டுன்னு போடுவீங்க, அவ்வளோதான். ரைட், நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். ரைட், அந்த நேஷ்னல் கமிஷன் 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் அப்பீல் பண்ணே ஆகணும். ரைட், அது ஒன்று இருக்குது. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.